தேசத்தை அனௌன்ஸ் பண்ணுவதா வேணாமான்றது ஒரு நிலைமை. ஏனென்றால், எப்ப தேசம் என்று உருவாக்கப்பட்டதோ, அடுத்த நாள் வார் வரப்போகிறது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் வந்து இதை ரெகனைஸ் பண்ணணும். அவரே வந்து என்ன பண்ணாரு, இண்டிபெண்டன்ட் ஜூயிஷ் ஸ்டேட்டுன்னு போட்டு தான் லெட்டர் அடிச்சிட்டாரு. அடித்து இது கடைசியாக தான் தகவல் போகுது, இல்லை ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் பேருன்னொன்னே. அதனால் அவர் அந்த லெட்டரில் அந்த இண்டிபெண்டன்ட் ஜூயிஷ் ஸ்டேட்டை அடிச்சுட்டு ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு மேனுவலாக கையில் எழுதி கையெழுத்து போட்டு அதை கொடுக்குறாரு. ஜோர்டான் போய் பார்க்குறதுக்கு போய் பார்த்து, நீங்கள் வந்து இந்த வாரில் மட்டும் நீங்கள் கலந்துக்காதீங்க, எங்களை அட்டாக் பண்ணாதீங்க, ஒரு இந்த வாரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சு விடுங்க, ஏன்னா நாங்கள் ஃபார்ம் பண்ண உடனே எங்களுக்கு வாரை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஜோர்டான் தான் அவங்களுடைய நாடு மாதிரி. அதனால் அவர்கள் தங்களுடைய தளவாடங்களை எல்லாம் ஜோர்டான் மன்னருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் ஈஸியாக மேப்பை பிரிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஏன்னா மேப்பே போட முடியாது. யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் நடுவில் சலசலப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் அரேபியர்கள், இவர்கள் யூதர்கள். யூதர்களுக்கு இது வரைக்கும் நாடு கிடையாது. அதனால் யூதர்களுக்கு ஒரு தனி பகுதி அவர்களுக்கு ஆளுகை செய்வதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கடைசியாக யூஎன் மேண்டேட் ஒன்றை தயாரிக்கிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு சாய்ஸ் ரொம்ப கிடையாது. அவங்க வந்து இதுவரைக்கும் நாடு இல்லை, கிடைச்ச இடம் போதுன்றதுனால அவர்கள் எதுவானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த பாலஸ்தீனிய பகுதியை அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த 10 லட்சம் அரேபியர்களில் ஏறக்குறைய 8 லட்சம் அரேபியர்கள் வெளியில் போய்விட்டார்கள். டேவிட் பெர்கின் ஒரு காரியம் பண்ணார், பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, வெளியே போனவங்க உள்ளே வரக்கூடாது. ஏன்னா அவங்க சண்டை போடவே இல்லை நமக்காக. அரேபியர்கள் வெளியே போனவங்க சண்டை முடிஞ்ச பிறகு வல்லாந்தில் இருந்தவர்களால் வர முடியவில்லை. இஸ்ரவேலை ஒரு நாடாக ரெகனைஸ் பண்ணல. இன்றைக்கும் இஸ்ரவேலை அரேப் லீகில் ஒரு 15 நாடுன்னு ரெகனைஸ் பண்ணல. நாசர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ரத்த ஆறு ஓட போகிறது, நாங்கள் இஸ்ரவேலை மேப்பில் இருந்து தூக்க போகிறோம். சீனாய் வனாந்திரம் இருக்கு இல்லையா, அந்த முக்கோணமான சீனாய் வனாந்திரத்தில் 1 லட்சம் ட்ரூப் கொண்டாந்து நிறுத்திட்டார். 40,000 காஃபின்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க இஸ்ரேல் மக்கள். ஆமாம், இஸ்ரேல் மக்கள் எப்படியும் அடிபட்டு சாவாங்க. வந்திருக்கான். ஆமாம், அதனால் காஃபின்ஸே 40,000 காஃபின்ஸ் ரெடி பண்ணிவிட்டு குழியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு நாடு ஃபார்ம் ஆகிருக்கு, இன்னும் போதிய கட்டமைப்பெல்லாம் எதுவுமே இல்லை. இவங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? யூதர்கள் தங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யம், தனி நாடு 2000 வருஷத்துக்கு பிறகு எப்படி உருவாக்குறாங்க? 1945 ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிகிற தருணத்தில் 60 லட்சம் யூதர்கள் ஜெர்மனியில் மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு தளர்ந்த சூழ்நிலையில், பெரும்பான்மையை இழந்த சூழ்நிலையில், மக்கள் இறந்து நிறைய பேர் அவங்க சொத்தையும் அவங்களுடைய குடும்பங்களையும் இழந்த இந்த நேரத்தில் எப்படி அவங்களால ஒரு நாட்டையே உருவாக்க முடிஞ்சது? 1945க்கு வருவோம். திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் புதிய நாடு உருவாகுமா? இது எல்லாருக்குமே ஒரு அதிசயமான ஒரு காரியமாக தான் இருந்தது. ஆனால் அந்த டைம் வந்து பிரிட்டன் தான் இவர்களே பிரிட்டிஷ் பாலஸ்டைனாக இருக்கிறது. பிரிட்டன் எல்லா இடங்களிலும் தங்களுடைய தேசங்களை ஆண்டு வந்த தேசங்களை விடுதலைக்காக ஒவ்வொரு இடமா வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடும் 47 விடுதலையானது, விடுதலையான மாதிரி தான். ஆமாம், 48 வந்து ஸ்ரீலங்கா, பர்மா, 45 ஜோர்டான், லெபனான், சிரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, மொராக்கோ, ஏகப்பட்ட நாடுகள் அந்த டைமில் விடுதலையானது. அதில் இந்த பிரிட்டிஷ் பாலஸ்டைன் அவர்கள் இது மேற்கொண்டு அதை இழுத்து கொண்டு போக விரும்பவில்லை. ஏனென்றால் இது ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் நடுவில் சலசலப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் படைகளை வைத்திருக்கிறார்கள், ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பார்கள். கடைசியாக ஒரு டேட் சொல்லிட்டாங்க, 48 மே 14 நாங்கள் எங்களுடைய யூனியன் ஜாக்கை இறக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். அவர்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜோர்டான் தான் அவங்களுடைய நாடு மாதிரி. அதனால் அவர்கள் தங்களுடைய தளவாடங்களை எல்லாம் ஜோர்டான் மன்னருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஆதரவு உலகத்தில் வேற எங்கேயும் வாங்கணும். அவர்கள் வந்து ஒரு நாடாக
ஆட்சியாளராக இல்ல. ஏன்னா ஆட்சியாளராக மே 14 வரைக்கும் பிரிட்டிஷ் தான் இருக்கிறாங்க. இவர்கள் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் போயிர்றேன் அப்படிங்கிறாங்க. அதனால பிரிட்டன் என்ன பண்ணுது என்றால், இந்த 45க்கு பிறகு இந்த பிரச்சனையை யுஎன் கையில் கொடுத்து விட்டது. பிரிட்டன் அதில வந்து அதுக்கப்புறம் தலையிடல. அவங்க வந்து நாங்கள் 48 மே 14 எங்களுக்கு லாஸ்ட் டேட் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணி விட்டார்கள். அவங்களால இப்ப இந்த முடியல. பிரச்சனை அவங்களால முடியல. இது இது ரொம்ப கஷ்டமானதுல்ல. இப்ப இந்தியா, பாகிஸ்தான் ஈஸியா மேப்ப பிரிச்சுட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா மேப்பே போட முடியாது. 2 குரூப்பும் வந்து கலந்து இருக்கிறார்கள். சில இடங்கள்ல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல கலந்து தான் இருக்கிறாங்க. தனியா இவர்கள் யூதர்கள் அப்படிங்கிற இடமே இல்ல. ஏனென்றால், இவர்கள் இடங்களை வாங்கி குடியேறியவர்கள். அதனால யுஎன்னுக்கு இப்ப இது ஒரு தலைவலியான பிரச்சனை. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, இத பிரிக்கணும். இவர்கள் அரேபியர்கள், இவர்கள் யூதர்கள். யூதர்களுக்கு இதுவரைக்கும் நாடு கிடையாது. அதனால யூதர்களுக்கு ஒரு தனி பகுதி அவர்களுக்கு ஆளுகை செய்வதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கடைசியாக யுஎன் யுஎன் மேண்டேட் ஒன்றை தயாரிக்கிறார்கள். இந்த மேண்டேட் படி 3 அம்சங்கள். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பகுதி என்ன பகுதிங்கிறது அப்புறம், அந்த பகுதி யூதர்கள் ஆளுகிற இண்டிபெண்டன்ட் ஜூயிஷ் ஸ்டேட்ன்னுவாங்க. யூதர்கள் மட்டுமே ஆளக்கூடிய ஒரு ஜூயிஷ் ஸ்டேட். ஒரு பகுதி அரேபியர்கள் மட்டும் ஆளக்கூடிய பாலஸ்தீன பகுதி. இப்ப எருசலேம்னு வருது. எருசலேம் எப்பவுமே பல பேர் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், எருசலேம் வந்து 3 ரிலிஜனுக்கே சொந்தமான இடம். ஏன்னா அது வந்து யூதர்களுக்கு தாவீதினுடைய தலைநகரம். அதனால அது எங்களுக்கு வேணும்னுவாங்க. அரேபியர்களுக்கு வந்து எருசலேம் 3வது முக்கிய புண்ணிய ஸ்தலம். அதனால அவர்களுக்கு அது வேண்டும். மெக்கா மாதிரி அவங்களுக்கு. ஆமா. மெக்கா, மெதினாக்கு அடுத்து 3வது முக்கிய ஸ்தலம் வந்து எருசலேம். கிறிஸ்தவர்களுக்கு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றதுனால, அவங்க அதுக்கும் அவங்களுக்கு புனித பகுதி அவங்களுக்கும் வேண்டும். அதனால இன்றைக்கும் நீங்க எருசலேம் போனீங்கன்னா, 3 குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஜூயிஷ் குவார்ட்டர்ஸ், கிறிஸ்டியன் குவார்ட்டர்ஸ், அரேபியன் குவார்ட்டர்ஸ்ன்னு இருக்கும். அதனால 3 பகுதிகள் உண்டு. அதனால அவங்க யுஎன் என்ன பண்ணாங்க, இந்த எருசலேம் பகுதி முழுக்கவும் யுஎன் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமா. அது ஒரு தனி பகுதி. அது யாருக்குமே சொந்தம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 3 பகுதிகளாக பிரித்து மேப்பெல்லாம் போட்டாங்க. இப்ப இதில 3 பகுதிய பிரிச்சதுல எருசலேம் கண்ணிலேயே கிடையாது. அ இந்த 2 பகுதி. இப்ப இஸ்ரவேலர்களுக்கு சாய்ஸ் ரொம்ப கிடையாது. அவங்க வந்து இதுவரைக்கும் நாடு இல்ல. கிடைச்ச இடம் போதுன்றதுனால, அவர்கள் எது வேணாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நிலைமையில இருக்கிறாங்க. அந்த பாலஸ்தீனிய பகுதியை அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் இது எங்க நாடு. அதனால இது முழு பகுதியும் பாலஸ்தீன பகுதியா இருக்கு. இப்ப இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மே 14 அவங்க போயிருவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்கவங்க பாடு. இப்ப இந்த சூழ்நிலையில தான் 1917லிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இங்க வந்து குடியேறியிருக்காங்க. இந்த யூதர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு ஒண்ணுமே இல்ல. அவங்கட்ட வந்து ஒரு 5 பழைய டேங்க் இருந்தது. அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு துப்பாக்கிகள் உண்டு. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற காரியம். அவங்களுக்கு வந்து ஏர் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நாடே இல்லையே. அவர்களுக்கென்று ஒரு பார்லிமென்ட் கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுல்ல. அவங்க ஆளவில்லை. இப்போ இக்கட்டான சூழ்நிலை. டேவிட் பென்குரியன் தான் இப்ப தலைவராக இருக்கிறார். ஓ! இஸ்ரேலுக்கு நான் தலைவர் வச்சுட்டாங்க. ஆமா. டேவிட் பென்குரியன் போலண்ட்லேருந்து வந்த ஒரு யூதர். அவரு கொஞ்சம் கூட்டமைப்பெல்லாம் நடத்திக்கிட்டு, இந்த இணைக்கப்பட்டு இந்த இருக்கிறவங்கள இணைக்கப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தேசத்தை அனௌன்ஸ் பண்ணுவதா வேணாமான்றது ஒரு நிலைமை. ஏனென்றால், எப்ப தேசம் என்று உருவாக்கப்பட்டதோ, அடுத்த நாள் வார் வரப்போகிறது. அனௌன்ஸ் பண்ணவில்லை என்றாலும், அவர்கள் அடிக்கப் போகிறார்கள். அதனால அவங்க ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் டிசைட் பண்றாங்க. இன்னும் தேசத்துக்கு பேர் வைக்கல. 14ஆம் தேதி டேவிட் பென்குரியன் அனௌன்ஸ் பண்றது முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவங்க அனௌன்ஸ் பண்றதே வந்து டெல் அவீவ்ல இருக்கிற ஒரு லைப்ரரி பில்டிங்ல தான் அந்த அனௌன்ஸ்மென்ட் நடக்கிறது. ரேடியோ அனௌன்ஸ்மென்ட். நாங்கள் இந்த இதுக்கு என்ன பேர் வைப்பது அடுத்தது? இப்ப பேர் வந்து இவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட். கரெக்ட்டா? ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட் என்பது எருசலேம்ல உள்ள இப்ப இந்த டெம்பிள் மவுண்ட்ன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல உள்ள பகுதி தான் ஜயான்ற பேர். அந்த ஜயான் பகுதியில ஜயான் ஸ்டேட் ஆஃப் ஜயான் அப்படின்னு வச்சீங்கன்னா, ஜயான் எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. எருசலேம் எங்க இருக்கு? அது தனி பகுதி. யூதர்களுக்குள்ள பகுதியே இல்ல. நீங்க அத போய் உங்க ஸ்டேட்ட போய் ஜயான் ஸ்டேட்ன்னு வைக்க முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அதனால கடைசில ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் அப்படின்னு டேவிட் பேர் பென் வைக்கணும். குரியன் ஆமா. அது வந்து அனௌன்ஸ் பண்றாரு. டிசைட் பண்றாரு. இந்த நாட்டை வந்து உலகத்துல பல நாடுகள் அங்கீகரிக்கணும். இது அங்கீகரித்ததுல பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அமெரிக்காலாம் அங்கீகரித்தது. உடனே அங்க அதுக்கு வந்து இங்கிலீஷ்காரங்க?
பண்ணல இங்கிலீஷ்காரங்க தானே அவங்க விட்டுட்டு போகிறார்கள். இங்கிலீஷ்காரங்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் சில சண்டைகள் வந்துச்சாமே. சண்டைகள்னா அவங்களுக்கு வந்து இவர்களை விட அரேபியர்கள் தான் அவங்களுக்கு இப்போதைக்கு வசதி. ஏன்னா ஆயில் அங்க தான் இருக்கு. யூதர்கள் வந்து ஓகே, உதவி செய்தவர்கள் அதெல்லாம் கேட்டதெல்லாம் கரெக்ட்டு. ஏன்னா இங்க இந்த இடத்துல வந்து ஆயிலும் இல்ல, தண்ணியும் இல்ல, வேற வளங்களும் கிடையாது. இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மக்கள் உடல் உழைப்பு தான் இருக்கு, ஆர்வம் இருக்கு. அவ்வளோதான். இதான் மூலதனம். அதனால இவர்களுக்கு ரொம்ப ஆதரவு இல்ல. ஆனா ரஷ்யாவும், அமெரிக்காவும் இவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. அ அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் வந்து இத ரெகக்னைஸ் பண்ணணும். அவரே வந்து என்ன பண்ணாரு, இண்டிபெண்டன்ட் ஜூயிஷ் ஸ்டேட்ன்னு போட்டு தான் லெட்டர் அடிச்சிட்டாரு. அடிச்சு இது கடைசியா தான் தகவல் போகுது, இல்ல ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் பேருன்னொன்னே, அதனால அவர் அந்த அந்த லெட்டர்ல அந்த இண்டிபெண்டன்ட் ஜூயிஷ் ஸ்டேட்ட அடிச்சுட்டு, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு மேனுவலா கையில எழுதி கையெழுத்து போட்டு அத குடுக்குறாரு. ஸோ அந்த லெட்டர கூட நீங்க பார்க்கலாம். அவர் கையெழுத்து போட்ட லெட்டர். ஸோ ஒரு நாட்டினுடைய பேர் வைப்பது கூட லாஸ்ட் மினிட்ல தடுமாற்றங்கள். அப்ப எவ்வளவு தடுமாற்றத்தில இருக்குன்னு பாருங்க. இப்ப 14ஆம் தேதி ஈவினிங் டிக்ளேர் பண்ணியாச்சு. 15ஆம் தேதி காலையில வார். 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 இஸ்ரேல் மக்கள் யாரு? முதலில் பாலஸ்தீனியன் அரப் பீப்பிள் வாரா? அரப் பீப்பிள்னா இந்த அரேபியர்களை ஆதரிக்கக்கூடிய சுற்றியுள்ள நாடுகள். எந்தெந்த நாடுகள் சொல்லுங்க? எகிப்து, லெபனான், சிரியா, ஜோர்டான், ஏமன், ஈராக், சவுதி அரேபியா இருந்துச்சு. இப்ப இதனால தான் அந்த 45 to 48ல இதெல்லாம் இந்த இவ்வளவு நகர்வு. சுத்தி இருக்க அத்தனை ஆமா. இல்ல நாடுகளும் இதுக்கு சேர்ந்து முன்னாடி ஒரு செய்தி சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து டேவிட் பென்குரியன் இந்த வார் வரப்போகுதுன்னு தெரியும் அவருக்கு. அதனால அவர் வந்து அட்லீஸ்ட் ஜோர்டான் மட்டுமாவது நமக்கு உதவி இருக்கணும் என்று கிங் ஆஃப் ஜோர்டான் கிட்ட அனுப்புறாரு. யார அனுப்புறாருன்னா, கோல்டா மேயர். கோல்டா மேயர் அப்போ வந்து டேவிட் பென்குரியன்ட்ட ஒரு அசிஸ்டன்ட்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து போகுறதுக்கு போய் பார்க்கறணும் ஜோர்டான் கிங்க. பிரிட்டன் வந்து அவங்களுக்கு எஸ்கார்ட் கூட குடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா, இப்ப பிரிட்டன் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. உங்க சுய சக்தியில நீங்க போய் பார்த்துக்கோங்கன்னு. அவர்கள் போகிறார்கள். யார்? கிங் ஆஃப் ஜோர்டான் போய் பார்க்கறதுக்கு. போய் பார்த்து, நீங்க வந்து இந்த வார்ல மட்டும் நீங்க கலந்துக்காதீங்க. எங்கள அட்டாக் பண்ணாதீங்க. இந்த இந்த வார மட்டும் நீங்க கொஞ்சம் தப்பிச்சு விடுங்க. ஏன்னா, நாங்க ஃபார்ம் பண்ண உடனே எங்களுக்கு வார ஃபேஸ் பண்ண முடியாது என்று ரிக்வெஸ்ட் வச்சாங்க. ஆனா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கிங் ஆஃப் ஜோர்டான் சொல்லிட்டாரு, எங்க அரப் லீக் என்ன சொல்லுதோ அதத்தான் நான் ஏற்க முடியும். நான் மீறி பண்ண முடியாதுன்றாரு. இந்த அரப் லீக் என்பது என்ன? அது இந்த 7 நாடுகள் 1945ல ஃபார்ம் பண்ணது தான் அரப் லீக். இந்த ஸ் இந்த யூத நாடு உருவாகப் போகிறது என்று தெரிந்த உடனேயே இந்த அரப் லீக் ஃபார்ம் பண்ணப்பட்டது. மக்களுக்கு ஆதரவாக. ஸோ இந்த அரப் லீக் வந்து முடியாதுன்னு சொல்லி வாருக்கு உள்ள வராங்க. இப்ப யூதர்களுக்கு 2000 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு நாடு கிடைக்குது. நார்மலா ஒரு நாடு குடியிருக்கிற மக்கள் அங்க குடியிருந்து, அவர்களை இன்னொருத்தர் ஆதிக்கம் செய்து, அவர்களுக்கு எதிராக அவர்கள் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்தியால எடுத்துக்கிட்டோம்னா 1700லயே அந்த சின்ன சின்ன மன்னர்கள் அங்கங்க பிரிட்டனுக்கோ, அல்லது பிரெஞ்சு படைகளுக்கு எதிராகவோ, இல்ல போர்ச்சுகீஸ் படைகளுக்கு எதிராகவோ அவர்கள் வந்து எல்லாருமே வந்து போரிட்டாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு ம விடுதலை போர் இயக்கம் அப்படின்றத நம்ம பார்க்குறது 1857 சிப்பாய் போர்லேருந்து எடுத்துக்குவோம். ஏன்னா அதான் ஒரு கிராண்டு ஸ்கேல்ல அது நடக்கும். 1857லேருந்து 1947 வரைக்கும் ஒரு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு மேல நடந்து நாம் விடுதலை பெறுகிறோம். ஆனா இந்த இஸ்ரவேல் சரித்திரம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு சரித்திரம். நாடு ஃபார்ம் பண்ணதுக்கு அடுத்த நாள் சுதந்திர போராட்டம். இது ஒரு நாடுன்னு இண்டிபெண்டன்ஸா இருக்கணும்னா, அதுக்கு வார் வேணும். அந்த வார் வந்து அடுத்த நாளிலிருந்து ஆரம்பித்தது. இதில தான் அவர்கள் ரொம்ப அவர்களுடைய வைராக்கியமும், அவர்களுடைய ஆர்வமும், அவர்களுடைய எல்லாருமே அதில யார் யார் இருக்கிறாங்களோ, எல்லாருமே போருக்கு அவர்கள் ஆயத்தம். ரொம்ப தளவாடங்கள் எல்லா கிடையாது. ஆண்களுமே போர் தான். போர் வீரர் தான். எல்லாரும் போர் வீரர்கள். இப்ப இதில வந்து டோபோகிராஃபி பார்ப்போம். யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா? இந்த பகுதியில மட்டும் சென்சஸ் எப்படி மக்கள் தொகை இருக்குன்னு பார்த்தா, ஏன்னா இவர்கள் சுயமாக அலோவ் பண்ணப்பட்டிருந்தா நெறைய யூதர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்ப யூதர்கள் வருவதற்கு இந்த அரேபியர்கள் தடை இருக்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதனால இங்க இருந்த யூதர்களுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 8,00,000 பேர். அதிலிருந்து அரேபியர்களுடைய தொகை 10,00,000 பேர். இப்ப யூத நாடுன்னு சொன்னா கூட பாதி பாதி. பாதி அதில கொஞ்சம் அரேபியர் கூடை. ஏன்னா அவர்கள்ட்டருந்து இடம் வாங்கி தான் இந்த இடங்கள்லாம் பெறப்பட்டது. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த நிலைமை தொடர்ந்து இருந்துச்சுன்னா,
இப்போ இஸ்ரேல் நாட்டிலே அரேபியர்கள் அதிகமாக இருப்பாங்க. கரெக்ட்டா? இது வந்து துவக்க நாள்ல உள்ள நடந்தது. இப்ப இந்த சூழ்நிலையில மற்ற அரபு நாடுகள் என்ன சொல்லுச்சு, "நாங்க வார் ஆரம்பிக்க போறோம். உள்ள இருக்க அரேபியர்கள்லாம் வெளியில வந்துருங்க. நாங்க இத 1 வாரத்தில முடிச்சுட்டு, திரும்ப இந்த தேசத்த உங்கட்ட குடுத்துர்றோம். நீங்க பழைய இடத்துக்கு போய் குடியேறிக் கொள்ளுங்கள்" என்று சொன்னார்கள். இப்ப நமக்கு நம்மளே அந்த இடத்துல சூழ்நிலையில இருந்தோம்னா, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு நாடு ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் போதிய கட்டமைப்பெல்லாம் எதுவுமே இல்ல. இவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இவங்கள நம்பி நம்ம இங்க உள்ள இருக்கலாமா? என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருமா இல்லையா? அதனால இவர்கள் வந்து ஈவன் தோ டேவிட் பென் குரியன் அனௌன்ஸ்ட் இன் தி ரேடியோ அத அவங்களால நம்பி இருக்க முடியவில்லை. ஆகையினால இந்த 10,00,000 அரேபியர்கள்ல ஏறக்குறைய 8,00,000 அரேபியர்கள் வெளியில் போய்விட்டார்கள். அதில் தான் இப்ப அந்த 2 பகுதி இருக்கு இல்லையா? காசா ஸ்ட்ரிப்பும் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்கு. அதில திரும்ப அவர்கள் போய் குடியேறுகிறார்கள். சரி. அதாவது டெம்பரரியா போயிட்டு 2 நம்ம வேற நாடு. இல்ல அதாவது அது வந்து இண்டிபெண்டன்ட் பாலஸ்டைன் ஸ்டேட் ஆஸ் பர் யுஎன். ஆனா அவங்க தன்னுடைய நாடுன்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு நாடு மொத்தமும். இதுதான் இப்ப பிரச்சனையே. இவர்கள் இஸ்ரவேலர்கள் ஆமா இஸ்ரவேலர் இது எங்க நாடுன்னு ஒத்துக்கிறாங்க. எங்க நாட்டை பாதுகாக்க நாங்க போருக்கு தயார்ன்ற மாரி நிலைமையில இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கட்டமைப்பு கிடையாது. ஆனா அவளுக்கு ஆதரவாக இந்த 7 கண்ட்ரியும் இருக்கு. ஸோ 7 நாடுகள் சேர்ந்து சேர்ந்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்தாங்க. படையெடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில. இப்ப இதுல வந்து அவங்களுக்கு என்னன்னா, அந்த பார்டர மட்டும் செக்யூர் பண்ணணும். இந்த குடுத்துருக்காங்கல்ல, அந்த பார்டர செக்யூர் பண்ணணும். அத அவங்க செக்யூர் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருந்தார்கள். இப்ப இதுல வந்து மற்ற நாடுகளுக்கு அது வாழ்வா சாவா கிடையாது பிரச்சனை. அவங்க இந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு பண்றாங்க. ஆனா இது வந்து இஸ்ரவேலருக்கு வாழ்வா சாவான்ற ஒரு சூழ்நிலை. அதனால இவர்களுடைய தீவிரம் இன்னும் அதிகமா தான் இருக்கும். இதுல சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா, அரேபியர்கள் இருக்கிற பகுதிய சிலர் காலி பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாசரேத்துன்னு எடுத்துக்கோங்களேன். நாசரேத்துன்னு ஒரு பகுதி இருக்கு. பெத்லகேம் தள்ளி அந்த பக்கம் நாசரேத்துன்னு ஒரு ஊரு. நாசரேத்துல இன்றைக்கும் 98% அரேபியர்கள். அது இஸ்ரேல் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, "நாங்க இங்கேயே இருந்துக்கிறோன்ட்டாங்க." அப்ப டேவிட் பென் குரியன் அவங்கள ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படியே விட்டுருங்கன்ட்டாங்க. அந்த 98% உள்ள நாசரேத்து, இன்றைக்கும் நாசரேத்த ஆளுகிற மேயர்லாம் பார்த்தீங்கன்னா, அரேபியர்கள் தான். 2% தான் அங்க யூதர்கள். அவர்கள் இஸ்ரேல் பகுதியில இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் போகவில்லை. அந்த மாரி பகுதிகளும் உண்டு. ஸோ இப்போ போனவங்கலாம் போனதுக்கப்புறம், இவர்கள் பார்டரை எப்படியோ செக்யூர் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப படைபலம்லாம் இல்லைன்னா கூட, மன உரம் இருக்கு. உரம் இருக்கு. ஆமா. இதில சில நிகழ்வுகள்லாம் நடந்தது என்று சொல்லுவார்கள். சில நேரங்கள்ல வந்து நாங்க ரொம்ப சொற்ப பேரு அந்த பக்கம் போனோம்னா எங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கும். எகிப்தியருக்கு. ஆனா, திடீர்னு ஒரு புயல் வந்தது. எங்களால போக ஏதோ சில முடியல. காரணத்துக்காக அந்த மாரியெல்லாம் இருக்கும்போது பார்த்தா இஸ்ரேல ஒழிக்க முடியல. இந்த வார்ல ஆமா. வந்து சில இஸ்ரேல் இடங்கள்ல அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைலாம் இயற்கை அமைஞ்சது. சாதகமா ஆமா. இருந்திருக்கலாம். இயற்கை சாதகம். பார்த்தா கன்னி வெடியெல்லாம் தெரியப்பட்டது. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நாங்க நெறைய பேர் உயிர் சேதம் இல்ல. தப்பிக்கப்பட்டோம். இந்த மாரிலாம் சில காரியங்கள்லாம் நடந்தது. அவர்கள் இந்த இதுல இஸ்ரேல் ஜெயிச்சு விட்டது. அதாவது ஆ. சீஸ் ஃபயருக்கு வந்துட்டாங்க. இவங்கள 7 நாட்டு ஆமா. ராணுவத்தால ஒண்ணும் பண்ண முடியல. பண்ண முடியல. இது வந்து ஒரு ஒரு அதிசயம் தான். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, டேவிட் பெர்கின்னு ஒரு காரியம் பண்ணாரு. பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க. வெளிய போனவங்க உள்ள வரக்கூடாது. ஏன்னா அவங்க சண்டை போடவே இல்லைல்ல நமக்காக. பேர் அரேபியர்கள் வெளிய போனவங்க. வெளிய போனவங்க சண்டை முடிஞ்ச பிறகு வல்லாண்தேலி இருந்தவங்களுக்கு. இருந்தவர்களால வர முடியவில்லை. அப்ப அவங்க மத்த நாடுகள்ல போய் ஒரு அகதியா மத்த தான் இருந்திருக்கணும். நாடுகள்ல அவங்க இதே பகுதிகள்ல வெஸ்ட் பேங்க்லயும் அங்கேயும் அங்கேயே அவங்களுக்கு வந்து மற்றவர்கள் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு சொந்த பூமியா இல்லல்ல. எல்லாம் உள்ள மாட்டிக்கிச்சு. அதுல அவர்கள் கொஞ்சம் ஸோ இதுல இஸ்ரேல் நாடு முழுசா அவங்க இது கண்ட்ரோல் வந்து கொண்டாந்தாச்சு. ஜஸ்ட் ஆரம்பித்த அன்று. இன்னும் அதுக்கப்புறம் இது எவ்வளவு நாள் நடந்தது இந்த போர்? இது ஓவர் வந்து ஒரு 1 இயர் கிட்ட போயிருக்கும். 1 ஆண்டு. அதுக்கப்புறம் ஆமா. ஒரு 9 மாசம் அந்த மாரி போகும். ம். நடுவுல சீஸ் ஃபயர் வரும். அதுக்கப்புறம் 49ல தான் அவங்க எலக்ஷன்லாம் கூட வைக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலைன்னு. ஸோ இதனுடைய ஆரம்பமே இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இது அதுக்கு அடுத்த கட்டம். அடுத்த கட்டம் இப்ப எதையும் இத மீட்டெடுக்க வேண்டும். இப்ப இஸ்ரவேல்ன்ற நாட்டை இந்த அரேப் லீக் ரெகக்னைஸ் பண்ணல. இதற்குள்ள அரேப் லீக்ல வந்து ஒரு 22 இன்றைக்கும் 22 நாடுகள் இருக்கு. அரேப் லீக்ல. அதில டர்க்கி இருக்காது, ஈரான் இருக்காது. ஏன்னா அவங்க அரேபியர்கள் இல்லைன்னு சொல்றதுனால. இந்த நாடுகள் இஸ்ரவேலை ஒரு நாடாக ரெகக்னைஸ் பண்ணல. இன்றைக்கும் இஸ்ரவேலை அரேப் லீக்ல ஒரு 15 நாடு இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல. 15 நாடு இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல. இந்த 77 வருடங்களுக்கு பின்பும் நான் அரேப் லீக்ல 11 நாடுகளும்,
அரபு லீக்ல 15 நாடுகளும் இஸ்ரவேலை ஒரு நாடாகவே இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு எம்பசி கிடையாது. இந்த நாட்டுக்கும், அந்த நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ அவங்க வந்து தங்களுடைய இஸ்ரேல் என்று சொல்ல இடத்த 7 நாடுகள் படையெடுத்து வந்தும் உள்ள புக விடாம 1 வருஷம் சண்டை போட்டு அத காப்பாத்திக்கிட்டாங்களே. இது ஒரு வார். ஒரு பெரிய வார். பட் அவங்க விட்டுருவாங்களா? திருப்பி வந்திருப்பாங்களே. அங்க ஈஜிப்ட்ங்கிறவங்க அதற்கு ஈஜிப்ட் தான் நாட்டுல இருந்து மறுபடியும். இப்ப இன்ற தேதியில இருந்து ஏன்னா பெரிய பெரிய ஆமா வகையில கரெக்ட். இது தோத்துட்டாங்க. 48, 49ல இருந்து ம். அடுத்த ஒரு பெரிய வார் வருது. 1967. அது வரைக்கும் இந்த 2 நாடுகளும் தயாராகுது. வாருக்கு இஸ்ரேல் ஒரு பக்கமும், மற்ற 7 நாடுகள், மற்ற அரபு இது 7 நாடுகள் தான் அடிக்கடி வரும். மற்ற நாடுகள் வந்து தயாராகி கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இப்ப அந்த 48ல இவங்க தங்களுடைய இடத்த மட்டும் தான் காப்பாத்திக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒண்ணும் பிடிக்கல. அதாவது கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிட்டாங்க. இங்க இருந்த அரேபியர்கள வெளியே போனவங்க போனதுதான். அவங்கள உள்ள விடல. இதுதான் நடந்தது. உள்ள இருந்த அரேபியர்கள் இஸ்ரவேல் மக்களாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டார்கள். அடுத்தது ஈஜிப்த் நாடும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க பெரிய அட்டாக் பண்ணுவாங்களே அதை பத்தி. அதுதான் 67 வார். 67 வார்ல வந்து இந்த 49ல வந்து சில அரசாங்கங்களால ஏன் இது முடியலைன்னும் போது, அந்த அரசாங்கங்களுக்கே ஒரு சின்ன கெட்ட பேர். ஏன்னா சின்ன நாடு, உருவான நாடு உங்கள கைப்பற்ற முடியவில்லையே. இப்ப அப்படிதான் எகிப்தில உள்ள சுல்தான்லாம் எடுக்கப்பட்டு, நாசர் அங்க வந்து தலைவராயிறாரு. ஸோ நாசர் வந்து தளபதியாகி, அவர் வந்து இந்த வாருக்கு ரொம்ப தயார் பண்றாரு. கமல் அப்துல் நாசர் தான் ஈஜிப்டினுடைய தலைவரா இருக்காரு. அவர்தான் இந்த இஸ்ரேல் எப்படியாவது மறுபடியும் ஒழிக்கணும். ஒரு சண்டை போட்டு அவங்கள தோற்கடிக்கணும். ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அதனால இப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ரஷ்ய முயற்சியோடு ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி 450 ஏர்கிராஃப்ட் வரைக்கும் கொண்டு வந்தாரு. ரஷ்ய நாடு. அப்ப ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த கோல்டு வார். கோல்டு வார். இவர் வந்து அதற்கு ஈக்குவலா நம்ம பண்ணணும்னு அமெரிக்கா சப்போர்ட்டோட. ஆமா. அவர்கள் வந்து ஒரு 200 ஏர்கிராஃப்ட்ஸ ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா என்ன பிரச்சனை, ஒரு நாடு மட்டும் இல்ல. இன்னைக்கு பக்கத்துல ஜோர்டான், ம். சிரியா, லெபனான் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. ஓ 4 நாடுகளும் சேர்ந்துட்டாங்க. எல்லா நாடுகளையும் இவங்க தாக்கு பிடிக்க வேண்டும். அதனால நாசர் என்ன சொல்றாரு, இந்த 67 மே மாசம் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடினதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. நாசர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ரத்த ஆறு ஓடப் போகிறது. நாங்க இஸ்ரவேலை மேப்ல இருந்து தூக்கப் போறோம். என்று சீனாய் வனாந்தரம் இருக்கு இல்லையா? அந்த முக்கோணமான சீனாய் வனாந்தரத்துல 1,00,000 ட்ரூப் கொண்டாந்து நிறுத்திட்டாரு. இவங்கள்ட்ட வந்து மொத்த பேரே 70,000 பேர். ஆமா பாப்புலேஷன். பட் இவங்களுக்கு வந்து என்னன்னா நெறைய பேர் வார் டியூட்டி உண்டு. இன்றைக்கும் எஜுகேஷன் முடிச்ச உடனே 2, 3 வருடங்கள் அவர்கள் வந்து வார்ல டியூட்டி இருக்கணும். ஆர்மி டியூட்டி இருக்கு. மஸ்ட். இப்போ இவங்க ஒரு 70,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இப்போ இந்த வார் வந்து இன்னும் கடுமையா இருக்க போகுது. ஏன்னா இப்ப டெக்னாலஜி எல்லாம் நெறைய டெவலப் ஆயிருச்சு. இவங்க டேங்க்ஸும் அதே மாரி டெவலப் பண்ணிட்டு வராங்க. பட் இந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு வந்து ரொம்ப கம்மி. இவங்கள்ட்ட வந்து ஒரு 700 டேங்க் இருக்கு. ஈஜிப்ட்ல மட்டுமே 900 டேங்க்ஸ் இருக்கு. அப்ப ஈஜிப்ட் மட்டும் ஹேண்டில் பண்ண முடியும். மற்ற லெபனான், சிரியாலாம் இருக்கு. சிரியா வந்து ரொம்ப அதிகமான தாக்குதல் நார்த்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே. அதனால இப்ப இஸ்ரேல் சோல்ஜர்ஸ்க்கு ஹவ் டு ஹேண்டில் சீரியன் டேங்க்ஸ் தான் மெயின். அவங்க பிராக்டிஸே குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அது வந்து தாக்குதல் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை கோலன் ஹைட்ன்னு இருக்கு. அது ஹைட்டான பகுதி. அவன் மேல அங்கேருந்து டேங்க்க வச்சுக்கிட்டு கீழ அடிக்கிறதுக்கு ஈஸி. கோலான் மலையிலேருந்து. அதனால இவங்களுக்கு ரொம்ப வீக்கான இடம் அந்த இடம். இந்த மாரி சிரியாவுல ஒரு பிரச்சனை. இங்க ஈஜிப்ட்ல வந்து வால்யூம் ரொம்ப அதிகம். ஜோர்டானும் விரிந்து பரந்த இடம். பார்டர் பெரிய பார்டர் அவங்களுக்கு ஜோர்டானோட. இப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலை. ஆனா அவங்க அதனால இஸ்ரவேலர்கள் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் அவங்க வந்து வாருக்கு ரொம்ப ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்துல இழப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி 40,000 காஃபின்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் மக்கள். ஆமா. இஸ்ரேல் மக்கள் எப்படியோ அடிபட்டு 1 சாவாங்க. லட்சம் பேர் வந்திருக்கான். ஆமா. அதனால காஃபின்ஸே 40,000 காஃபின்ஸ் ரெடி பண்ணிட்டு குழியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. குழி வெட்டுறதுக்கு ஆள் வேணும், சவப்பெட்டி செய்யலாம் ஆள் வேணும்ல. அத கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ப அவங்க டெவலப் பண்றாங்க. அவங்க எப்படியும் தாக்கப் போறாங்க. அவங்க முதல்ல தாக்குவதா? நான் முதலில் தாக்குவதா? அதான் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னுவாங்க. அஃபென்ஸ் இஸ் பெட்டர் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ். ஸோ முதல்ல அடிச்சிட்டிங்கன்னா, நீங்க அவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்களோ, பிளானிங் எல்லாம் அடிச்சிடுவீங்க.
அது குலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. சில காரியங்கள் இஸ்ரேலருக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சுது அந்த வாரில். டென்டேட்டிவாக நாசர் பிளான் பண்ணது வந்து ஜூன் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம். 67 மே 14 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஜூன் 12 நம்ம தாக்குதல் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. இஸ்ரவேலர்கள் நம்ம ப்ரீஎம்ப்டிவ் பண்ணணும்னா ஒரு வாரம் முன்னாடியே பண்ணுவோம் என்று ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நாசர் தான் லீடிங். அவர் வந்து ஹி வில் லீட் ஆல் தி பீப்பிள். யார் சிரியா, ஜோர்டான் அந்த மாதிரி. இவங்க ஆரம்பித்த 5ஆம் தேதி இவர்களுக்கு சாதகமான காரியங்கள் என்னென்னா, ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் மகளுக்கு கல்யாணம். நாசர் அவருடைய ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் பொண்ணு கல்யாணம். கல்யாணம். அவர் அதில் பிஸி. கிரவுண்ட் ஃபோர்ஸ் கமாண்டர் வெக்கேஷனில் இருக்கு. ஏன்னா 12ஆம் தேதி தானே. அவர் வெக்கேஷனில் போயிட்டார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் முந்தின நாள் நைட் பார்ட்டிக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது காலையில் 8:15க்கு ஸ்டார்ட்டுன்னு ஃபஸ்ட்டு வேவாக போனோம். 200 ஏர்கிராஃப்டில் ஒரு 10 ஏர்கிராஃப்ட் தான் ஸ்டாண்ட் பையாக வச்சுருப்போம். மீதி அவ்வளவும் ஏரில் இருக்கணும். அதனால் ஒரே பக்கமாக போக முடியாதுன்னு சொல்லி ஒரு பேட்ச் மெடிட்ரேனியன் சீ வழியாக போய் அடி, இன்னொரு பேட்ச்சு சீனாய் வழியாக போய் அடி. அடிக்க வேண்டியது வெறுமனே ஏர் ஸ்ட்ரிப்பை மட்டும் அடிச்சுட்டு நீ ரிட்டர்ன் ஆகி வந்து உனக்கு வந்து 13 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ளே ஃபியூயல் பண்ணணும், அடுத்த லோடு வெடிபொருளை ஏற்றணும், திரும்ப போகணும். இது நடுவில் பக்கத்தில் இருக்கிற ஏர்கிராஃப்ட்டு விழுந்துச்சு, அது கீழே விழுந்துச்சு, எவனும் எதையும் சொல்லக்கூடாது. நாங்கள் பார்த்துக்குறோம். நீ விழுந்தாலும் நீ விழுந்துக்கோ, பக்கத்தில் இருக்க விழுந்தாலும் நீ எதுவும் சொல்லாத. நீ போ, திரும்பி வா. திரும்பி வரும்போது நீ இறங்குறதுக்கு முடியலைன்னா நம்ம லேண்டிங்கில் இறங்கக்கூடாது, எங்கேயாவது விழுந்துக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரிப் வந்து ரெடியாக இருக்கணும் அடுத்த ஏர்கிராஃப்ட் போகிறதுக்கு. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது பறக்க வேண்டியது சி லெவலில் நீ பறக்கணும். 0 ஆல்டிடியூடுங்கிறான். அது என்னென்னா ஒரு 50 to 60 அடி. அப்போ தான் ரேடாரில் நீ சிக்க மாட்ட. அதனால் அந்த பைலட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஓல்டு பைலட்ஸ் இன்டர்வியூவில் இப்போ சொல்கிறாங்க, வி கேன் ஸ்மெல் த சீங்கிறான். அந்த சால்ட்டு ஸ்மெல்லை நாங்கள் நுகர்ந்துக்கிட்டே தான் நாங்கள் பறப்போம், அவ்வளோ லோவாக லெவலில் பறப்போம்னு. இப்போ இதன் நடுவில் முந்தின நாள் நைட்டு வந்து சீக்ரெட் கோட்ஸ் ஆஃப் சேஞ்ச் பண்ணுறாங்க ஈஜிப்ட். அதை வந்து ஜோர்டானுக்கு ஷேர் பண்ணலை. இப்போ ஜோர்டானும் ஈஜிப்டும் அலைண்டாக பண்ணணும், அது ஷேர் பண்ணல. இது அடுத்த ஒரு கேப்பு. இப்போ அவங்க 8:15க்கு புறப்பட்டு போகும்போது ஜோர்டான் கிங் பார்க்குறாரு, பயங்கர ஃப்ளீட் மேலே போகுதுன்னு. அங்கே இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அங்கே ஃபோன் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு குழப்படி இருக்குது. கடைசியில் இவங்க போய் ஃபஸ்ட்டு வேவ் போனாங்க, ரன்வேஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வேவ் தான் போய் நீ ஏர்கிராஃப்ட் அடிக்கணும். முதல் வேவில் வந்து ஏர்கிராஃப்ட் ஏன்னா நமக்கு வந்து ஓடுதளம் போச்சுன்னா ஏர்கிராஃப்ட் விமானம் பறக்காது. எப்போ வேணாலும் அதை அடிச்சுக்கலாம். ஏறக்குறைய 2-3 மணி நேரத்தில் என்டையர் ஏர்ஃபோர்ஸ் இஸ் கான். ஆனால் இப்போ சுதாரிச்சுக்கிட்டு ஈஜிப்ட் என்ன சொல்லுது, நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம லீட் பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்க. இது நடுவில் ஜோர்டானும் அனுப்ப ஆரம்பிச்சது. அடுத்தது அவங்க ஜோர்டான் சிரியாவை அடிக்கிறாங்க. இந்த வார் வந்து ஒரு 5-6 நாளில் அவங்க அடித்ததெல்லாம் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு திரும்ப அவங்க எதிர்த்து உள்ளே போகிறாங்க கிரவுண்ட் ஃபோர்ஸ். இப்போ ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அவைலபிள். ஸோ அவங்க வந்து ஏர் கவர் கொடுக்குறாங்க, கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து முன்னேறுது. இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸு கிரவுண்ட் ஃபோர்ஸு சீனாயில் முன்னேறுது. இப்போ என்டையர் சீனாயில் இருக்க 1,00,000 ட்ரூப்ஸையும் நாசர் வந்து வித்ட்ரா பண்ணினோடனே அவ்வளோ பேரும் தப்பிச்சு போகிறாங்க. போகும்போது இறந்தவர்கள் நிறைய. இவங்க வந்து நேராக போய் சூயஸ் வரைக்கும் போய் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த இஸ்ரேல் ஆர்மி சூயஸ் வரைக்கும் லேண்டை கிராப் பண்ணிட்டாங்க, நிலத்தையும். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஜோர்டான் இருக்கு இல்லையா, ஜோர்டானுடைய வெஸ்ட் பேங்கை தாண்டி ஜோர்டான் ரிவர் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்த்தில் சிரியாவினுடைய கோலன் ஹைட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. அது ஹைட்டான இடம், அதையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப்பை பிடிச்சாங்க. காசா ஸ்ட்ரிப்பை தாண்டி தான் அவங்களுக்கு சீனாயே வருது. இப்போ மேப்பை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இஸ்ரேலுடைய பழைய பரப்பளவில் 4 பங்காயிருது. 4 பங்கு உள்ள பகுதி இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்துடுது. இந்த வார் மொத்தமே 6 நாள். ஆமாம், என்றைக்கு அவர்கள் வந்து வார ஆரம்பிப்பானாங்களோ அன்னைக்கு இஸ்ரேல் படைகள் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஜூன் 12 எல்லாம் முடிஞ்சு வார் முடிஞ்சு. ஸோ இந்த 6 டே வார் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதில் வந்து சிரியாவும் முடியலை, லெபனானால் முடியலை,
ஈஜிப்ட் மாடல் இதான் மெயின் பார்டரு. 4 கண்ட்ரி தான் மெயினாக பார்டர். 4யுமே அவர்கள் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு ஏரியா வந்து ஏறக்குறைய 4 பங்கு விஸ்தீர்ணம். இப்ப ஏற்கனவே ஜோர்டான் கண்ட்ரோல்ல இருந்த வெஸ்ட் பேங்க்கு இஸ்ரேல் பக்கம் வந்து விட்டது. ஈஜிப்ட் கையில இருந்த அந்த காசா ஸ்ட்ரிப்பு இஸ்ரேல் கைட்ட வந்தது. ஆமா. ஆ இதற்கப்புறம் எகிப்திய எல்லையில இருந்த சீனாய் வனாந்தரம் முழுக்கவும் எகிப்து சீனாய் பெனின்சுலாவா அது? சீனாய் பெனின்சுலா 3 பக்கம் கடல். ஏன்னா இந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் வந்து அரேபியன் கல்ஃப் இருக்கும். இது ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல் வந்துச்சு. கோலன் ஹைட்டும் வந்துருச்சு. சீனாய் வந்து நீங்க கடந்து போனீங்கன்னா, இப்பவும் போலாம். ஒரு 9 மணி நேரம் டிராவல் இருக்கும். கலர் கலரா இருக்கும் மண்ணு. மஞ்ச கலர் மண்ணு, சிவப்பு கலர் மண்ணு, திரும்ப கருப்பு கலர் மண்ணு, இந்த மாரி ஒரு அதாவது அங்க வந்து தானி புஷ்ஷஸ் தான் இருக்கும். அதில போனதுக்கப்புறம் இந்த சர்மல் ஷேக்ன்னு சில இந்த கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் கொஞ்சம் ஒயாசிஸ் மாரி இருக்கும். திரும்பவும் அதே மாரி போய் அப்படி நேரா நைலுக்கு போயிருவீங்க. ஸோ நாசர் என்ன நேரம் அப்புறம்? நாசர் வந்து அதனால உடனே வந்து தான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி ரிசைன் பண்ணுவாரு. ஆனா மக்கள் வந்து நீ அதெல்லாம் ரிசைன் பண்ணக்கூடாதுனால திரும்ப அவரு பதவி ஏற்றுக்குவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அன்வர் சடத் அங்க வராரு. அதனால இந்த இஸ்ரேலை முன்னிட்டு தான் அங்க சுல்தான் ஆட்சி முடிஞ்சு நாசர் வராரு. நாசருக்கு அப்புறம் அன்வர் சடத் ஸோ வராரு. இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு முழு நாடாக கிட்டத்தட்ட 4 நாடுகளை எதிர்த்து 2ஆம் முறை போரை செஞ்சு அவங்க வெற்றி ஒட்டுமொத்த இடத்தையும் வெற்றி கண்டு அந்த இடத்தையும் எடுத்து பிடிச்சிடுறாங்க. பாலஸ்தீனமே இல்லாம பண்ணி பாலஸ்தீனத்தையே ஒரு இஸ்ரேலா மாத்திட்டாரு. ஆமா. பாலஸ்தீனம் இஸ்ரேல் எல்லைக்குள்ள கொண்டு கொண்டாந்துட்டாங்க. வந்துட்டாருங்களா? ம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கடத்தல் சம்பவம் ஒண்ணு நடந்ததா சொல்லுவாங்க. இஸ்ரேல் நாட்டு மக்களை ஒரு விமானத்துல கடத்திட்டு போய் அந்த இடியாமன் ஊர் இருக்குல்ல? என்டபே. ஆமா. அது என்டபேங்கிற ம். ஒரு ஏர்போர்ட்டு. அது வந்து உகாண்டா. உகாண்டா. ம். அத வந்து இவங்க போய் ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்து தான் வரலாற்றிலேயே பேசப்பட்ட மிகப்பெரிய ரெஸ்க்யூ ஆப்பரேஷன். ஆமா. காவல்துறை பொறுத்தவரைக்கும் நாங்க எங்களுக்கு வந்து போலீஸ் அகாடமியில சொல்லித் தரக்கூடிய ம். ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே நடந்த பெரிய ரெஸ்க்யூ ஆப்பரேஷன்ல அது ஒரு சினிமாவா கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆப்பரேஷன் 90 என்டபே. மினிட்ஸ் 90 மினிட்ஸ் இன் அந்த என்டபே. அந்த ம். நிகழ்ச்சி எப்படின்னு சொல்லுங்க.